மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. இருட்டில் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம். சிவலிங்கம் இருக்குது உள்ள. கைலாச மலையில் இருக்கிற ஒரு சிவன் ஸ்டாச்சு, அதாவது சிவலிங்கம் மாதிரி இருக்கிறனால தான் இந்த எல்லோராவில் இருக்க குகை கோயிலுக்கு கைலாசநாதர் கோயில் அப்படின்றது வந்து பேர் வந்துச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க குகை கோயிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு கோயில், 16வது குகை கோயில். உள்ளே பார்த்துருப்பீங்க, உள்ளே வந்து ஒரு பெரிய லிங்கம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு செம்ம க்ரௌடு. ஆனால் இருட்டில் ஒன்றும் தெரியல. பாருங்கள் அப்படியே அந்த கோயில். எனக்கு இந்த பில்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. இங்கே இது மேலே ஒரு ஃப்ளோரு கோயில், அதுக்கு மேலே வந்தால் கோயில் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஃப்ளோர் மாதிரி வந்துட்டு எப்படிலாம் இருக்குது பாருங்களேன். ஓ, நந்தி சிவலிங்கத்துக்கு நேராக நந்தியோட ஸ்டாச்சு. ஓ, இங்கே பாருங்கள் பால்கனி மாதிரிலாம் இருக்குது. சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மன்னர் வந்து ராஷ்டிரகூட கிருஷ்ணர் அவர் காலத்தில் தான் வந்து இந்த குடைவரை கோயிலெலாம் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமையலறை, அப்புறம் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கான ரூமு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு குடைவரை கோயிலில் ஒன்று. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்த என்ட்ரன்ஸ். பக்கம் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கேமரா ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். இதில் இதுவே இந்த குடைவரை கோயிலே பார்த்திங்கன்னா ஒரு அரண் மாதிரி தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். லுக்கு ஒவ்வொன்றும் அப்படியே பார்க்குறதுக்கு இந்த ஆர்க்கு செம்மையாக இருக்குது. இன்னும் மேலேருந்து பார்க்க வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி மெயினாக வந்து இந்த ஒரு 16th கேவை பார்க்குறதுக்கு தான் வந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களை குறிப்பிடுற மாதிரி தான் இங்கே வந்து சிலைகளும் வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க, வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதை பாருங்கள் இப்படி இருக்குன்றதெல்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிலைகளும் பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் கேவ்ஸ், எங்கெங்கே கேவ்ஸ் இருக்குன்ட்டுன்னு. ஒவ்வொரு கேவுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆனால் ஒன்றும் வாயில் நுழைய மாட்டேங்குது. இது ஏதோ டிஜிட்டலில் பார்க்குற மாதிரியே இருக்குது. அதை பார்க்க more than 200 years. ஆமாம், ஆனால் எனக்கு நெட்டில் 400 years பார்த்த மாதிரி இருந்தது. அப்படியா? கேவ் 16 மட்டுமா? அப்போ 16 மட்டும். இது 16 மட்டுமா? அப்போ டோட்டலாக மேபி 400 years இருந்திருக்கு. அந்த 20 rupees ஆயினது. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, இது வந்து கைலாசநாதர் வந்து உள்ளே வந்து சிவன் டெம்பிள் இருக்குது உள்ள. இது மட்டுமே பார்த்திங்கன்னா 200 வருஷம் வந்து கட்டியிருக்காங்க இந்த ஒரு கைலாசநாதர் கோயில். இந்த 16th கேவ் மட்டுமே வந்து 200 வருஷமாக கட்டியிருக்காங்க. ஸோ மற்றெல்லாம் மொத்தமாக பண்ணால் இன்னும் 400 வருஷம் கிட்ட கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேவ் ஃபுல்லாகவே. இந்த கேவ் நம்பர் 16A கீழே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கைலாச கோயிலுக்கு மேலே டாப் வியூ எப்படி இருக்கு பாருங்க. வியூ லைட்டாக வந்துட்டோம்ல, அதான் அட்லீஸ்ட் இந்த ஒரு கேவாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இங்கே மேலே வந்தோடனே ஏதோ ஒரு கோயில் இருக்குது பாருங்கள்.
அவர் பண்ணிக்கலாம் அது ஏய் அந்த பக்கம் தான் பார்க்கணும். இங்கே இப்படி ஏறி எப்படி போகிறதா? நாங்கள் பேக் பண்ணிட்டுக்கிறாங்க. ஓ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. அது ஏன் அந்த பக்கம் வழி க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரில. மேபி நம்ம ஆளுங்க ஏதாவது சம்பவம் பண்ணிட்டாங்களான்னு தெரில. வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வியூ. ஓ மேன் பாருங்க. வாவ் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இந்த டாப்பில் சிங்காக வாகனம்லாம் இருக்குது பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது. இந்த செம்மையாக பண்ணியிருக்கு. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா வியூ. ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்களேன். மேலேருந்து எப்படி வேறு லெவலில் செதுக்கிட்டு போயிருப்பாங்க. அப்படியே பா ஷேப்பில் கிட்டத்தட்ட 200 வருஷமாக செதுக்கியிருக்காங்க இந்த ஒரு கோயில் மட்டுமே. என்னடா உள்ள வீடு மாதிரி இருக்கு. பாரு ஜன்னல்லாம் எப்படி கல்லுல. இது வந்து பார்த்தீங்கன்னா 15வது கேவ் குடைவரை கோவில். ஒரு கோயிலும் வந்து குடைவரை கோயிலும் வந்து அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க. சும்மா ஒரு ஹால் மாதிரி கல்யாண மண்டபம் தெரியல, மேபி இருக்கலாம். மண்டபம் மாதிரி இருக்கு. சும்மா இப்படி மட்டும் கீழே காமிச்சிட்டு வந்துடுறேன். கேவ் நம்பர் 14. ஆக்சுவலி எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் இன்னொன்று வந்து மினி தாஜ்மஹால் போனோமா, அதனால் வந்து எது மெயின் கேவோ அதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். கேவ் நம்பர் 15 காமிச்சிட்டேன். இவருங்களேன் இந்த மரம் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனோம்னா நீங்கள் இந்த கேவ் வரணும்னா காலையிலே வாங்க. காலையிலே வந்தால் தான் வந்து உங்களால் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து 34 குடைவரை கோயில்கள் வந்து இருக்குது இதில். ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலையிலே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஹோல் ஏரியா வந்து கவர் பண்ண முடியும். அதே மாதிரி வெயிலேருந்தும் தப்பிக்க முடியும். ஒரு மதியத்துக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேவ் போடுற செம்மையாக இருக்குது. ஃப்ளோராக கட்டி வச்சுருக்காங்க. ஒரு மலைக்குள்ளே இப்படி எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். அங்கே ஒரு கேவ் இருக்குது. இது 13வது கேவுன்னு நினைக்கிறேன். ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணி. அது குடிக்கிற தண்ணி. இது பார்த்தீங்கன்னா கேவ் நம்பர் 12. கேவ் நம்பர் 12. அப்போ 13 இல்லையோ? இங்கே பாருங்க, ஒரு அரை மாதிரி இருக்கு. எவ்வளோ பில்லர்ஸ் பாருங்களேன். ஏதோ செல்லு மாதிரி இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. பாருங்க, ஜஸ்ட்டு உள்ளே போகல, அப்படி வெளிலேருந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 13th கேவ், சாரி 12th கேவ். இந்த 12th கேவ் கேமரா छोटा இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 8th century ஃபுல்லாக வந்து
இது உள்ளேயும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த சாமி சிலைகள், சித்தர்களோட சிலைகள் இது எல்லாமே செதுக்கியிருக்காங்க. உள்ளே பாருங்களேன், உள்ளே இது வந்து புத்தர்னு நினைக்கிறேன். ஆமாம், உள்ள ஒரு பெரிய ஒரு புத்தர் ஸ்டாச்சு. வாவ், அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செமையாக இருக்குது புத்தர் ஸ்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கேவ் நம்பர் 12. இது ஒவ்வொரு கேவும் வேறு லெவலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி தான் அந்த காலத்தில் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரிலப்பா. அதான் ஒரு 10,000 வருஷம் ஒரு பழமையான ஒரு குடைவரை கோயில்கள் இது எல்லாமே. நான் அங்கங்கே தான் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரே இடத்துல 34 குடைவரை கோயில்கள். இப்போ நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 தான் பார்த்துருப்போம். அதுக்கே எங்களுக்கு ரொம்ப செம்ம டயர்டாக ஆகிடுச்சு. மதியம் வந்தோம், இப்போ வரையுமே இன்னும் முடியல, 3 தான். ஆனால் இன்னும் அவ்வளோலாம் எப்படி பார்க்க போகிறோன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு சில ஸ்கிப்பு தான். மேபி மாடுங்க அந்த மாதிரி இதெல்லாம் கட்டி வைக்கிறதுக்காக இருக்கும், இல்லை யானைங்களை கட்டி வைக்கிறதுக்காக இருக்கும். പന്തം വെക്കാനായിരിക്കും. പന്തം பந்தல் வைக்கிறதுக்கா? പന്തലില്ല, ஓ அந்த இதுவா? ஓகே ஓகே, பந்தல். தீப்பந்தம் வைக்கிறதுக்கு தானே சொல்கிறேன். தீப்பந்தம் அது பெருசு, ஓகே. சின்ன சின்னதுலாம் இப்படி சொருகிறது இல்லடா, இது வேற எதனா இருக்கும். இப்படி சொருகிற மாதிரி ஒரு ஹேண்டில் சொருகிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஹேண்டில் மாதிரி இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். பந்தம் வைக்கிறது, பந்தம் வைக்கணும் உண்டு. மேபி அதுக்கு இருக்கலாம், இல்லை கொசுவில் கட்டுறது கூட இருக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த கேவ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். பாண்டா நம்பர் கேவ்லேருந்து. அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து டைம் ஆகிடுச்சு. வேறு கேவ் வந்து பார்க்க முடியாது. நீங்கள் இதுக்கப்புறம் யாராச்சும் வரதா இருந்தால் மறக்காமல் காலையிலே வந்துடுங்க விசிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய இடம், கிட்டத்தட்ட 34 குடைவரை கோயில்கள் உள்ளே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் போய் பார்க்குறது வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து காலையிலே உள்ளே வந்துடுங்க டிக்கெட் வாங்கிட்டு. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். See you at another video guys. Bye bye.